ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே. எங்களோட சண்டே யூஸ்வலாக ஒரு ரொட்டீன் பேட்டர்ன்லேயே தான் போயிட்டுருக்கோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் அந்த ரொட்டீனை மாற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எல்லா சண்டேயுமே காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஏன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால அன்றைக்கி ஒரு நாளாவது கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிப்பேன். பட் கியா அன்றைக்கும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டானா அதுவும் முடியாது. ஸோ எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே எங்கள் வீட்டில் மேகி தான் இருக்கும். மேகி இல்லாத டேஸில் என்னைக்காவது ஹோட்டல்லேருந்து வெளியில் பூரி, பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுடுவோம். ஸோ காஃபி, பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 9:30க்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறமா குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து விளையாடிட்டு ஸோ ஒரு 10 o'clock மேலே வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் 10:30க்கு மேலே சண்டே லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நான் இப்போ தான் குக்கிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுனால லஞ்ச்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும். நான் ஒரு 10:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு 1:30க்குள்ளே முடிக்க முடியும். அதுவும் சைடில் குழந்தையும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கணும். ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 3 o'clock ஆகிடும். 3 o'clock அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்பாடான்னு டயர்டாக உட்காந்தா அப்படி ஒரு தூக்கம் வரும், சொர்க்கம் மாதிரி. சரி கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லி தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா 6:30 ஆகிடும். சண்டேவே முடிஞ்சு போயிடும். ஸோ எங்களோட யூஸ்வலான சண்டே இப்படி தான் இருக்கும். பட் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, காலையில் எழுந்திரிச்சதுமே யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி மேகி செஞ்சு சாப்பிட்டாச்சு. காலையிலேயே செஞ்சதுக்கப்புறமா டைரெக்டாக எங்களோட கார்டன் ஒர்க்குக்கு வந்துட்டோம். ஸோ வீடு பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு 10 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. பெயிண்டிங் முடிஞ்ச உடனே நான் பிளான்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக அடுக்கி வச்சுட்டேன். பட் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கல. இன்றைக்கி என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம புதுசாக தரையெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த பாட்டெல்லாம் அப்படியே தரையில் வைக்கிறதுனால அந்த மார்க்ஸ் திரும்ப வர ஆரம்பிக்குது. மறுபடியும் தரையெல்லாம் டேமேஜ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அதனால் ஆன்லைனில் இந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்டடியாக ஹெவியாலாம் இல்லை, கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குது. இதில் குட்டி குட்டி பாட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ அதனால் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு 4 ஸ்டாண்ட் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். என்கிட்ட 6 inch பாட்டும் இருக்குது, 12 inch பாட்டும் இருக்குது. இது எல்லாமே வைக்கும்போது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்க மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ இந்த ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறமா எல்லாமே ஒரே ஹைட்டில் சேமாக ஈவனாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லா பிளான்ஸுமே எடுத்து ஓரமாக அடுக்கி வச்சதுக்கப்புறமா எல்லா செடிக்குமே நல்லா தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. அண்ட் தரையுமே லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். என்கிட்ட இவ்வளோ பிளான்ட் இருந்தாலும் வீட்டில் மணி பிளான்ட் சுத்தமாக கிடையாது. பட் ஆனால் எனக்கு இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்தது, என்கிட்ட இந்த மாதிரி இந்த ஒரு வெயின் இருக்குது, மணி பிளான்ட் இருக்கா மாதிரி. ஸோ அண்ட் இப்போதைக்கு இதை பால்கனியில் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரிஜினலாக ஒரு மணி பிளான்ட்டை வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஒர்க்கில் உட்காந்தா லேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி லஞ்சு நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலை. ஏன்னா இந்த ஒரு 1 full டேவே இந்த ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் லஞ்சு வெளியில் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நைட்டுக்கு நல்லா செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணதுனால அந்த சண்டேவே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசாக லாங் டேவாக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய க்ளீனிங் ஒர்க் இல்லை, மெயினாக குக்கிங் கிடையாது. அண்ட் குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் முக்கியமாக வீடை கொஞ்சமாக எடுத்து அந்த வீக் டேஸ்க்காக ரீசெட் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் நிறைய டைம் இருந்தது.
லஞ்ச் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கமும் தூங்கி எழுந்தாச்சு. எழுந்ததுக்கப்புறமா ஈவினிங் மேலே ஒரு சூடான காஃபி வச்சு குடிச்சிட்டு டின்னர் வந்து கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நல்லானா ரொம்ப பெருசாக இல்லை, சப்பாத்தி அண்ட் ப்ரான் கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் சப்பாத்தியே வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஒரு நான் டைப்பில் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போலாம் எது பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஃபியூவல் போடுற மாதிரி காஃபி குடித்தா தான் கொஞ்சம் பாடி வந்து மூவ் ஆகுது. அதுவும் முக்கியமாக குக்கிங்குள்ளெல்லாம் போகணுன்னா கண்டிப்பாக காஃபி குடிச்சே ஆகணும். ஸோ காஃபி வந்து போட்டு வச்சுட்டு நான் ரொம்ப சூடாக காஃபி குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் அந்த காஃபி கொஞ்சமாக சில் ஆகிற டைமில் நான்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட போகிறேன். சப்பாத்தி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டைமில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட் நான் பண்ணுறதுனால அது ஸோ கொஞ்சமாக வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தா இன்னுமே நல்லா வரும். அண்ட் முக்கியமாக நான் வந்து மைதாவில் பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷன், ஏன்னா நான் குழந்தைக்கெல்லாமல் கொடுக்க போகிறேன்றதுனால வீட் வச்சு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 4 கப்ஸ் ஆஃப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது கடையில் வைக்கிற ரெடிமேட் ஆஷீர்வாத் வீட் தான். அண்ட் இது கூட வந்து இன்னுமே நல்லா ஆக்டிவேட் ஆகி வரதுக்காக ஒரு ஸ்பூன், அதாவது நான் காமிச்சல அந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். அண்ட் அதுலேயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அண்ட் இந்த பேட்டருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபுல்லாக கர்ட் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து 10 ருபீஸ் பேக்கெட் கர்ட் இருக்குல்ல, அந்த ஒரு பேக்கெட் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கர்டு, இந்த பேக்கிங் பவுடர், இது எல்லாமே சேர்ந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஆக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு 6:30 இருக்கும்போதே வந்து இப்போவே ரெடி பண்ணி வச்சிடுறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணுறது 8 o'clock ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து இது நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குக்கிங்லாம் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ஸோ நான் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் கியாவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிடுவா. ஸோ அவள் தூங்கிட்டானா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலான்றதுக்காக ஸோ அவளுக்கு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் ஆக்சுவலாக ஃபீட் பண்ணலான்னு போனேன். பட் கேஷி ஆல்ரெடி வந்து பால் குடிச்சு முடிச்சிட்டா. என் காஃபி இன்னமும் ரொம்ப சில்லுன்னு ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் அவளை வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண சொல்லிவிட்டு நான் என்னோடய காஃபி வந்து ரிலாக்ஸ்டாக குடிக்க போகிறேன். கேஷி ஃபீட் பண்ணுறேன்னு கூப்பிட்டுட்டு போனாலும் சரி, 2 பேருக்கும் பயங்கர சண்டை. அவள் வாங்க மாட்டான்னு சொன்னானே இவளுக்கு வந்து கோவம் வருது. அவள் மிரட்ட ஆரம்பிக்கிறா. உடனே கியா அழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதனால் பெட்டர் நானே அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன்னு சொல்லி அவகிட்டேருந்து வாங்கி ஊட்டி விட்டுட்டேன். அகெயின் கம்மிங் பேக் டு த கிச்சன் வந்துட்டு இந்த பேட்டரை வந்து இப்போ நல்லா தண்ணி ஊற்றி யூஸ்வலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுட போகிறேன். டைம் இப்போ ஒரு 7 o'clock மேலே ஆகிடுச்சு. நான் இப்போ கிரேவி பண்ண ஆரம்பித்தா தான் ஒரு 8 o'clockக்குள்ளே பண்ணி முடிப்பேன். ஸோ அதனால் நான் இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அண்ட் இன்னொரு பேட் நியூஸ், கியா தூங்குவான்னு நினச்சேன். பட் ஆனால் அவள் தூங்கவே இல்லை. சரி, அவள் தூங்கலைனாலும் பரவாயில்ல, அவளை ஒரு சைடு வச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். கரெக்டாக அம்மாவும் வந்துட்டாங்க. வந்து அவளை கொஞ்சமாக நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக அண்ட் கடகடனும் வந்து நான் குக்கிங் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் 2 ஆஸ்கர் ஃபிஷ் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்காக தான் கொஞ்சமாக வந்து ப்ரான்ஸை தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன்.
அண்ட் ப்ரான் கிரேவி ரொம்ப நான் காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. சிம்பிளான ஒரு ப்ரான் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நிறைய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக தக்காளி வந்து கொஞ்சமாக தான் போடணும் நான்வெஜ் செய்கிறதா. ஒரு 5 ஆனியனுக்கு வந்து ஒரு 4 தக்காளி வந்து எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து 2 போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் போட்டு அண்ட் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி தாளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பும் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நான்வெஜ்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக முடியணும்னா ஒரு சில விஷயத்த வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஸோ என்ன குக்கிங் பண்ணாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருந்தால் அதில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக டைம் சேவ் ஆகிடுது. ஸோ நானும் ஆல்ரெடி ரெடிமேடாக ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சமாக ஃப்ரீஸ் பண்ணியே வச்சுருக்கேன் அண்ட் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுட்டு ஸோ அது நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனைலாம் போன உடனே தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா தக்காளியை வந்து வேக வச்சுட்டேன். எனக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி ப்ரான்ஸ் எடுத்து வைக்கும்போது அதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரான்ஸில் நல்லா ஊறி இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ப்ரான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த ஆயிலே வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஸோ வீட்டிலே ரெடிமேடாக குழம்புக்காக மிளகாத்தூள்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மிளகாத்தூளில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து ஜீரகத்தூளும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது வதங்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரான்ஸை வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரான்ஸ் ஒரு சைடு குக் ஆகிட்டே இருக்கும்போது நான் கார்லிக் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது எதுக்காகனா நானில் வந்து மேலே போடுறதுக்காக தான். ஸோ கார்லிக் கொஞ்சம் அண்ட் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இது வந்து இந்த ஹோட்டல்லலாம் ஒரு நான் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த ஷேப்பு தான் நானும் வந்து ட்ரை பண்ணி திரட்டிகிட்ருக்கேன். ஸோ யூசுவலாக நான் சப்பாத்திக்கு திரட்டும்போது ரவுண்ட் ஷேப் வரவே வராது. இந்த மாதிரி ஓவலாக தான் போகும். பட் இன்றைக்கி வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக ஓவலாக திரட்டுறேன். எனக்கு ஓவல் வரவே இல்லை, ரவுண்ட் ஷேப்பாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ வேணும்னே அந்த சைடு கார்னரில் இழுத்து இழுத்து தடவி இது எப்படி வந்து ஒரு ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். Always speaking Tamil like locals. Yeah. ஸோ ஓவல் ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறமா இது மேலேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் அண்ட் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு அண்ட் இதுக்கு வந்து மெயினாக வந்து செசமி சீட்ஸு எள்ளு போட்டால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட பிளாக் எள்ளு இருந்தது, அந்த எள்ளையும் வந்து மேலே இருந்து லைட்டாக தூவி விட்டுட்டேன். அன்னைக்கு வச்சு தின்னி இல்லை பண்ணியிருக்கோம். White sauce pasta வா? இன்னொரு ஒரு ஐட்டம் போட இது எல்லாமே வந்து அந்த சப்பாத்தி மாவில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக ஸோ இது ஃபைனலாக ஒரு தடவை ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேனு இல்லை வந்து பேன் வந்து ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதோட ப்ராசஸே வந்து வேறு. இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். பட் என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேன் இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், நம்ம வீட்டில் இருக்க அயன் தவாலே தான் வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தி மாவோட பேக் சைடில் நல்லா வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப கொஞ்சமாக உங்களோட விரலில் தொட்டு இல்லை உங்ககிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரஷ்ஷில் தொட்டும் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி மாவு எடுத்து போட்டால் அது போய் நல்லா வந்து தவாவில் வந்து ஸ்டிக் ஆகிடும். Everything is in hand, Mr. Christmas. We need all the toys for you to give to the children of the ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக அது குக் ஆகி நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா அப்படியே நம்மளோட தவா வந்து ஃப்ளிப் பண்ணி வச்சா அந்த நெருப்பெல்லாம் டைரெக்டாக அந்த நானில் பட்டு அந்த நான் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ ஹீட் வந்து எல்லா சைடுமே படணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு எல்லா சைடுமே குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு ஹீட் எங்கே படுது, கரெக்டாக உள்ளே இருக்கா இல்லையாலாம் தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு திரும்ப ஸ்பீடாக வச்சு மாற்றி தான் பண்ணிகிட்ருந்தேன்.
குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளிப் பண்ணி பார்த்தா என்னால் நம்பவே முடியல. உண்மையாகவே சூப்பராக வந்திருந்தது அவுட்புட்டு. அண்ட் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் வந்து டேஸ்ட்டும் வந்து கடையில் விற்கிற மாதிரி இருந்தது. இதால் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த கோதுமை மாவில் பண்ணதுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஸோ இதில் வந்து நான் பட்டர் கார்லிக் நான் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பிளெயின் நான் கிடையாது. ஸோ அதனால் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக அது மேலே வந்து பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் ட்ரை பண்ணேன். இது நல்லா வந்ததுன்னா நான் ட்ரை பண்ணலாம். இல்லைனா அடுத்து எல்லாமே வந்து ப்ளெயினாக சப்பாத்தியாகவே போட்டுடலாம். ரிஸ்க் எடுக்க வேணான்றது தான் என்னோடய ஐடியா. ஃபஸ்ட்டு ஒன்று நான் தான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இப்போ செகண்ட் டெஸ்டிங்காக நான் கேஷிக்கு ஒன்று செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ நான் எது செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சாப்பிடுவேன், இல்லை கேஷிக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவள் நல்லாயிருக்கு நல்லாலன்னு சொல்லிட்டானா எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி அவள் ஃபுட்டு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கரெக்டாகவே சொல்லுவாள். நல்லாலன்னு மூஞ்சால் அடித்த மாதிரியே சொல்லிவிடுவாள். நல்லா இருந்ததுனாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நல்லா பாராட்டுவாங்க. ஸோ கேஷி வந்து அதை ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அது வந்து நான் பாஸ் ஆன மாதிரி. எனக்கு அதுக்கப்புறம் தான் டக்கு ஞாபகம் வந்துச்சு. என்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு பேன் இருந்தது. இது ஆக்சுவலாக வந்து இந்த அனிகோம் டைப்பில் இருக்க மாதிரியான இருக்கும் இந்த நான்ஸ்டிக். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி இது எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இதை எடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுலையுமே வந்து சூப்பராக வந்தது. இதில் வந்து இன்னுமே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. அந்த பேன் பிடிச்சி எனக்கு ஃப்ளிப் பண்ணி நெருப்புலலாம் சுடுறதுக்கு. ஸோ ஒரு 2 நான் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ கேஷிக்கு வச்சு கொடுத்துட்டேன். கேஷியும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. ஸோ அவளும் ஓகே பண்ணதுக்கப்புறமா தான் நான் இப்போ அடுத்து வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். சாப்பிட்டு பார்த்து கிறிஸ்பியாக இருக்கா? கிறிஸ்பியாக இருக்கா? இப்படியா இருக்கும் நான். ஆனால் அது மைதாவில் செய்வாங்க, நான் வீட்டில் செஞ்சேன். எங்களோட சண்டேல ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து வெளியில் ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கே வந்து எனக்கு இந்த டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய விஷயம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் எங்களோட சண்டே விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். அச்சச்சோ.